ஸ்டூடெண்ட் எல்லாரும் ஜாயின் பண்ணியாச்சா? எஸ் மேம், எல்லாரும் ஜாயின் பண்ணியாச்சு மேம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்கிறீங்களா? இன்னும் ஒரு சம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணலாம், அவங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாங்க மேம். ஸோ அதனால மேபி அவங்க வரல. மற்றவங்க எல்லாருமே உங்களோட வீடியோ ஆன் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ மேம், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஹலோ. எஸ் மேம், ஆடியபிள் மேம். சுரேஷ், உங்களுக்கு அந்த பவர் பாயிண்ட் அனுப்பிச்சிருக்கேன், அதை நீங்க ஷேர் பண்ணிடுறீங்களா? ஓகே மேம். ஓகே ஓகே. ஆக்சுவலி குட் மார்னிங், எல்லாரும் கனெக்ட்ல தான் இருக்கீங்களா? ஹலோ. எஸ் மேம். எஸ், ஓகே. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எஸ் மேம். சாப்பிட்டோம். ஓகே ஓகே. பிஃபோர் கெட்டிங் இன்டு டாபிக், ஜென்ரலா சில விஷயங்களை பார்க்கலாம். ஸோ நம்மளோட டாபிக் இன்னைக்கு என்னன்னா லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். ஓகேவா? ஹலோ. ஓகே ஓகே மேம். ஓகே மேம். Lifestyle diseases. What is the idea? Lifestyle diseases. So the name itself, அதுலயே சில விஷயங்கள் இருக்கு. So lifestyle diseasesனா எதை பத்தி இருக்கும், இல்ல எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபுட் ஹேபிட்ஸ், அப்புறம் நம்ம சரௌண்டிங் பேசிக்ஸ் இருக்குமா மேம்? Yes, of course. It involves நம்மளோட லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன்ஸ். ஸோ டியூ டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் சேஞ்சஸ்னால, ஆர்எல்ஸ் நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்னால நம்மளோட பாடியில நடக்க போற சில சேஞ்சஸ், அண்ட் தட் சேஞ்சஸ் வில் லீட்ஸ் டு சில கிரானிக் கண்டிஷன்ஸ். அந்த கிரானிக் கண்டிஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆஸ் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல நம்ம சில டாபிக்ஸை பத்தி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டுடே அவர் டாபிக் இஸ் அபவுட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், டெங்கு அண்ட் பிசிஓஎஸ். ஓகேவா? ஹலோ. மைக் எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. So as I hope as you all know about diabetic mellitus, இல்ல diabetic mellitusனா sugar. diabetic mellitus பத்தி என்ன ஐடியா இருக்கு ஜெனரலா? chronic disease மேம். ஓகே. ஸோ லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்றது ஒரு குரூப் ஆஃப் டிசார்டர். முன்னாடி சொன்ன மாதிரி இட் இஸ் டியூ டு ஹேபிச்சுவல் சேஞ்சஸ் ஆஃப் இண்டிவிஜுவல், அப்படி இல்லாட்டி இம்ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். இதனால வர்றதா இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். ஸோ இது வேற எந்த ரீசன்ஸ்னால கூட இருக்கலாம்னா, டியூ டு இம்ப்ராப்பர் டயட், ஸ்மோக்கிங், டொபாக்கோ யூசேஜ், ஆல்கஹால் கன்சம்ஷன், பொல்யூஷன், ஸ்ட்ரெஸ், அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே மாடர்ன் ஜென்ரேஷன்ல சர்வை பண்ணிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் நிறைய டேர்ம்ஸ் வந்துருச்சு நம்மளோட ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனை பத்தி டிஸ்கிரைப் பண்றதுக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் தான் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அஃப்கோர்ஸ் நம்ம வீட்டுல இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட சரௌண்டிங்ஸ்ல நிறைய பேர் இதனால அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அப்படித்தானே? எல்லாருக்குமே சுகர் இருக்கும். ப்ரிடாமினன்ட்லி வேர்ல்டோட பாப்புலேஷன்ல ஒரு அமாங் 70% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த டயபெட்டிக் மெல்லிட்டஸ் அப்படின்றதுனால வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னா இட் இஸ் அ கிரானிக் மெட்டபாலிக் டிசார்டர். ஓகேவா? மெட்டபாலிசம் இதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், புரோட்டீன் மெட்டபாலிசம் அண்ட் ஃபேட் மெட்டபாலிசம். இந்த மாதிரி நம்மளோட பாடியில இருக்க மெட்டபாலிசம் சேஞ்சஸ்னால இந்த டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் ட்ரிகர் ஆன ஒரு கண்டிஷனா நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அண்ட் இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை
increase the levels of blood glucose. ஓகேவா? So this is what diabetes mellitus is. Diabetes mellitus na increased blood glucose levels. ஓகேவா? So blood glucose எது வந்து நம்மளோட பாடியில blood glucose வந்து ரெகுலேட் பண்ணுது? which organ produce insulin? எது? கிட்னி மேம். Pancreas. No, pancreas. ஓகேவா? Okay. Pancreas is responsible for insulin secretion. ஓகேவா? pancreasoட beta cells, pancreasல இருக்க beta cellsலாம் increase இந்த insulin secretionக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. So இந்த diabetes mellitus it is also due to, இது எதனால இருக்கும் அப்படின்னா insulin resistance or நம்மளோட பாடினால enough of insulin ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த கண்டிஷன்னாலையும் இதனோட எண்டாவும் நமக்கு டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் இருக்கும். எய்தர் நம்மளோட இன்சுலின் செக்ரேஷன் குறைஞ்சிருக்கும் பான்கிரியாஸ்ல, ஆர்எல்ஸ் நம்மளோட பான்கிரியாஸ்னால இன்சுலினை செக்ரேட் பண்ண முடியாது. இது எதனாலலாம் இருக்கும்னா டியூ டு அதிகமான ஃபேட் டெபாசிஷன் நம்மளோட பிளட்ல இருக்கும் போது அது வந்து இதுல இன்டர்ஃபியரன்ஸ் தரும். ஓகேவா? Okay, ma'am. ஓகே. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்னால என்ன ஆகும்னா பான்கிரியாஸ்னால கரெக்டான அளவுல இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ சேஞ்ச் பண்றீங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ அதுக்கப்புறம் இதனோட சிம்டம்ஸ் பொதுவா என்னெல்லாம் சொல்லுவாங்க சுகர் இருக்க பேஷண்ட்? இதை நீங்க கேட்டிருப்பீங்கல்ல, பேஷண்ட் அளவுக்கு தெரிஞ்சிருக்காது, பட் காமனா மோஸ்ட் காமன் என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க? ஆர் சுகர்னால அஃபெக்ட் ஆயிருக்கவங்க என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க? Fatigue. ஃபேட்டிக். நெக்ஸ்ட் அதிகமா weight யூரினேஷன் loss, போறது. frequent urination, unexpected weight loss. அதுக்கப்புறமா ஸ்லோவான ஹீலிங் ப்ராசஸ், ரைட்? நிறைய காயெல்லாம் பட்டுச்சுன்னா அது வந்து ஆடுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். கரெக்டா? Time. Yes, ma'am. அதுக்கப்புறமா வந்து ஸ்வெல்லன் ஆர்கன் ஸ்வெல்லிங் நிறைய இருக்கும். அது இன்டர்னலாவும் சரி எக்ஸ்டர்னலாவும் சரி நிறைய ஆர்கன் ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும். இதெல்லாம் தான் இதனோட சிம்டம்ஸ். எஸ்பெஷலி பிளர்ரி விஷன்ஸ். எப்போ வந்து நம்ம இந்த டயபெட்டிக் மெல்லிட்டஸை வந்து ட்ரீட் பண்ணாம கொண்டு போயிட்டு இருக்கோமோ, அது வந்து எய்தர் மெடிசன்ஸ் எடுத்துக்காம ஆர் நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை வந்து கரெக்ட் பண்ணிக்காம நம்ம இந்த டயபெட்டிஸ் அப்படின்ற கண்டிஷனை வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா that will leads to many chronic conditions. டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபெட்டிக் நியூரோபதி, அதாவது நர்வ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், கண் பார்வை தெரியாது. இது கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, சுகர் அதிகமாயிடுச்சு அதனால. எஸ்பெஷலி சுகர் Cataract அதிகமா இருக்க problem. எல்லாருக்குமே விஷன் வந்து கண்டிப்பா அஃபெக்ட் ஆயிருக்கும். அந்த டேர்ம் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், டயபெட்டிக். அந்த மாதிரி நிறைய கண்டிஷன் அது லீட் பண்ணும். ஸோ ஜென்ரலான சிம்டம்ஸ் இதான், பிளரியான விஷன்ஸ். அண்ட் ஒரு டயபெட்டிக் மெல்லிட்டஸ் அப்படின்றத வந்து நம்ம கேரக்டரைஸ் பண்ணணும்னா தட் ஷுட் பி 3 சிம்டம்ஸ் வச்சு அதை வந்து ரொம்ப கரெக்டா கேரக்டரைஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. பாலிஃபேஜியா, பாலிடிப்சியா அண்ட் பாலியூரியா. ஓகேவா? என்னென்னது? பாலிஃபேஜியா, பாலிடிப்சியா அண்ட் பாலியூரியா. ஓகேவா? பாலிஃபேஜியா தமிழ்ல இந்த டயபெட்டிக் மெல்லிட்டஸ்க்கு நீரிழிவு நோய்னு பேர் இருக்கு, தெரியும்ல? So why it is named as அந்த மாதிரி நீரிழிவு நோய்னு சொல்றாங்கன்னா, in this condition எஸ்பெஷலி இந்த டயபெட்டிக் மெல்லிட்டஸ்ல எக்ஸசிவ் த்ரெஸ்ட், அதிகமான தாகம் இருக்கும். அதுக்கப்புறமா எக்ஸசிவ் யூரின் அவுட்புட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் வந்து நிறைய வந்து அவுட்புட் இருக்கிறதுனாலதான் இதை வந்து நீரிழிவு நோய் அப்படின்ட்டு டேகே பண்ணியிருக்காங்க. ஸோ சுகர் அப்படின்றதுல மேஜரான 3 சிம்டம்ஸ்னா அது வந்து இந்த பாலிடிப்சியா, பாலிஃபேஜியா அண்ட் பாலியூரியா. பாலிஃபேஜியானா எக்ஸசிவ் அப்படைட்டி. ஓகேவா? பாலிடிப்சியானா எக்ஸசிவ் த்ரெஸ்ட் அண்ட் பாலியூரியானா எக்ஸசிவ் யூரின் அவுட்புட். ஓகேவா? ஸோ இது 3 தான் மேஜரான சிம்டம்ஸ். ஸோ டயபெட்டிஸ்ல மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்கு? எனி ஐடியா இருக்கா? 4. 4, ma'am. What are 4 types, ma'am? 2 types. 2 தான். Okay. Whatever 2 or 4, என்ன அந்த 2 எது அந்த 4 என்னென்ன சொல்லுங்க? Type 1, type 2, gastrointestinal and secondary diabetes mellitus. ஓகே ஃபைன். there are 4 types. ஆனா பட் ரொம்ப காமனான டைப்ஸ் வந்து 2 types தான். Type 1 diabetes and type 2 diabetes.
அண்ட் தேர்ட் டைப் இஸ் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ்ல எப்போ வரும்னா பிரெக்னென்ட் விமென்க்கு. ஓகேவா? பிரெக்னெண்டா இருக்க விமென்க்கு டியூ டு அதிகமான ஹை பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் இருக்கிறதுனால டியூரிங் பிரெக்னன்சி அவங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல் எலிவேட்டட் ஆகும். அண்ட் ஆஃப்டர் பிரெக்னன்சி, அதாவது ஒன்ஸ் த டெலிவரி இஸ் டன், அந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து அகெயின் ரிவர்சல் ஆகிடும். ஓகேவா? ரிவர்சல் ஆகிடும், அவங்க அகெயின் ஸ்டேபிள் ஆயிடுவாங்க. இஃப் அது வந்து அந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ் இட் டிபெண்ட்ஸ், ஒரு மேஜர் ஏஜான கிரைட்டீரியா. ஒரு 35 இயர்ஸ்ல இருக்கவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, அந்த பிரெக்னென்ட் விமனுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்குன்னா தட் வில் லீட்ஸ் டு, அது வந்து எப்படி கண்டினியூ ஆகும்னா டைப் 2 டயபெட்டிஸ் மிலிட்டஸா அவங்களுக்கு வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே. சோ மொத்தமா இதுல 4 டைப்ஸ் இருக்கு. டைப் 1, டைப் 2, ஜெஸ்டேஷனல் அண்ட் அதர் டைப்ஸ். அதர் டைப்ஸ்ல வந்து எதை கிளாசிஃபை பண்றாங்கன்னா நியோநேட்டல் டயபெட்டிக்ஸ். ஹேவ் யூ எவர் ஹியர்ட் தட் பிறந்த குழந்தைக்கு சுகர் இருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் மேம். Yeah, so these are all the terms. Type 1, these are all the types. Type 1, type 2, type 3 and type 4. Type 1 வந்து ஒரு sudden onsetல இருக்காது. Type 1 வந்து ஒரு sudden onset. So இந்த டயபெட்டிஸ் மொத்தம் 2 டைப். ஒன்னு இன்சுலின் டிபெண்டன்ட், இன்னொன்னு நான் இன்சுலின் டிபெண்டன்ட். ஓகேவா? இதுல எது இன்சுலின் டிபெண்டன்ட்? டைப் 1 டைப் 2? டைப் 1 மேம். Yeah, type 1 is insulin dependent diabetes mellitus. Type 2 is non-insulin dependent diabetes mellitus. Okay, wow. So type 1 is also called as juvenile diabetes. Okay, wow. So இதுல இந்த எல்லா டேர்ம்ஸுமே ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தான் குறிக்கும். டைப் 1 டயபெட்டிஸ் வந்து இத டைப் 1ன்னு சொல்லலாம், ஆர் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ்னு சொல்லலாம், ஆர் ஜுவனைல் டயபெட்டிக்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது எதனால வருதுன்னா டியூ டு ஆட்டோ இம்யூன் டேமேஜ். ஓகேவா? ஸோ இதுல இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும்னா பான்கிரியாஸ்ல இருக்க பீட்டா செல்ஸ் ஆட்டோ இம்யூன் டிஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் பத்தி தெரியும்ல உங்களுக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ்னால நடக்காது, டியூ டு இன்டர்னல் ட்ரிகர்ஸ். நம்மளோட பாடியில நடக்கக்கூடிய இன்டர்னல் செல்லுலார் சேஞ்சஸ்னால நம்மளோட செல்ஸ் ட்ரிகர் ஆகி அதனோட எண்டாரா இந்த டைப் 1 டயபெட்டிஸ் வந்து நமக்கு வரும். அண்ட் டைப் 1 வந்து சடன் ஆன்செட்டா இருக்கும். இதனோட சிம்டம்ஸ் வந்து நமக்கு ஈஸியா தெரிய ஆரம்பிக்கும், இனிஷியல் ஸ்டேஜ்லயே ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்றதுனால இன் திஸ் கண்டிஷன் நம்மளோட பான்கிரியாஸ்னால இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ டைப் 1 டயபெட்டிஸ்ல பான்கிரியாஸ் ஆர் அனேபிள் டு ப்ரொடியூஸ் இன்சுலின். ஓகேவா? ஸோ இதனோட இன்சிடென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்கன்னா பிஃபோர் 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல 15% ஆஃப் பீப்புள் வில் அஃபெக்டட் பை திஸ் டைப் ஆஃப் டயபெட்டிஸ். ஓகேவா? அண்ட் மோர் ஓவர் இந்த டைப் ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து நாட் காமன் இன் இந்தியா. இது வந்து ஒயிட்டிஸ்ல தான் ரொம்ப காமனா இருக்குன்னு சொல்றாங்க, லைக் அயர்லாந்து, ஸ்வீடன் அந்த மாதிரி. ஓகே, ஸோ பட் இங்கேயுமே இதனோட இன்சிடென்ஸ் ரொம்ப கம்மியான அளவுல இருக்கு, ப்ரிடாமினண்டா இல்ல, lesser in percentage. Okay, this is what type 1 diabetes mellitus is. It's also called as insulin dependent diabetes mellitus or juvenile diabetes mellitus. இதனோட காஸ்ட் என்ன அப்படின்னா டியூ டு ஆட்டோ இம்யூன் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் pancreatic beta cells and in some condition இது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னாலையும் ட்ரிகர் ஆகலாம், டியூ டு சில வைரல் இன்ஃபெக்ஷன்ஸோட டெர்மினல் கண்டிஷன்ஸாகவும் இந்த டயபெட்டிஸ் இருக்கலாம். ஓகேவா? டைப் 1 ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். ஓகே, நெக்ஸ்ட் டைப் 2. டைப் 2 வந்து இன்சுலின் டிபெண்டன்டா நான் இன்சுலின் டிபெண்டன்டா? நான் இன்சுலின் டிபெண்டன்ட். யா, டைப் 2 இஸ் நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். இது எதனால வரும்னா திஸ் இஸ் எஸ்பெஷலி டியூ டு நம்ம முன்னாடி பார்த்தோம்ல லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வர்றதா இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ டியூ டு நம்மளோட ஜெனட்டிக் ப்ரீ டெபாசிஷன் இருக்கிறதுனாலையும் வரலாம், டியூ டு நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறதுனாலையும் இது நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகலாம். பட் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஒரு டைப் 2 டயபெட்டிஸ் வருதுன்னா அதுக்கு மேஜரான ரீசன் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். ஓகேவா? டியூ டு ஒபிசிட்டி. ஓகே, மேஜரான ஒரு கன்சர்ன் டியூ டு ஒபிசிட்டி அண்ட் லெஸர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. செடென்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, அதாவது ஒர்க்கை மொத்தம் ஒரு 3 டைப்ல பிரிச்சிருப்பாங்க, ஹெவி ஒர்க்கர்ஸ், செடென்டரி ஒர்க்கர்ஸ்னு. இந்த செடென்டரி ஒர்க்கர்ஸ் யாருன்னா நாமெல்லாம் தான். வி யூஸ் டு ஒர்க் ஃபார் அ லாங்கர் டைம், பட் நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இங்க ரொம்ப கம்மி. எய்தர் நம்ம ஒரு சிஸ்டம் முன்னாடி ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுவோம், ஆர்எல்ஸ் ஒரு மிஷின் முன்னாடி ரொம்ப நேரம் நின்று ஒர்க் பண்ணுவோமே தவிர்த்து நம்ம ஒரு ஸ்வெட் ஆகி எக்ஸசிவான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல யாருமே ஒர்க் பண்றது கிடையாது. கரெக்டா? ஸோ
Yes, இந்த ma'am. மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வர்றதுதான் இந்த டைப் 2 டயபெட்டிஸ் mellitus. அண்ட் டயபெட்டிஸ் mellitus அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் டயபெட்டிஸ் mellitus. ஓகேவா? ஸோ டைப் 2 இஸ் மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் டயபெட்டிஸ் mellitus. So in this condition, your body and your pancreas will produce insulin. But அந்த இன்சுலின் ப்ரொடக்ஷன் வந்து என்னவா இருக்காதுன்னா இனஃபான அளவுக்கு இருக்காது. ஆர் pancreas ப்ரொடியூஸ் பண்ற இன்சுலினை பிளட் நம்மளோட ஆர்கன்ஸ் எடுத்து அது வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ பண்ணாது. ஓகேவா? ஸோ இங்க இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ரெடியூஸ்டா இருக்கும் அண்ட் இட் இஸ் டஸ் நாட் டூ த ஜாப். அதனோட ஜாப் என்னவோ அது அதை பண்ணியிருக்காது. ஸோ இதனோட என் ப்ராடக்டா என்ன இருக்கும்னா அந்த பிளட் குளுக்கோஸ் வந்து பாடி எந்த இடத்துக்கு தேவையோ நம்மளோட ஆர்கன் ஃபங்க்ஷனிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான சோர்ஸ் வந்து கார்போஹைட்ரேட் தான். அது எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ எப்படி வாட்டர் வந்து பாடி 60% ஆஃப் வாட்டர்னால கான்ஸ்டிடியூட் ஆயிருக்கோ அந்த மாதிரி பாடியோட ஃபங்க்ஷனுக்கு ஒரு மேஜர் கான்ஸ்டிடியூவெண்டா இருக்கிறது கார்போஹைட்ரேட். தட் இஸ் வை நம்மளோட டயட்ல நம்ம அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும்னா பாடி ஆர் ஆர்கன் அந்த செல்ஸுக்கு தேவையான அளவு கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் வந்து அந்த செல்லுக்கு கிடைக்காது. ஏன்னா டியூ டு மால் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ இதனால என்ன ஆகுதுன்னா இதனாலதான் அந்த பிளட் குளுக்கோஸ் வந்து தேவையில்லாம நம்மளோட பிளட்ல டெபாசிட் ஆகுது. அது எந்த ஆர்கனுக்கு போய் அது என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த ஒர்க் அங்க ஸ்டாப் ஆயிட்டு நம்மளோட பிளட் குளுக்கோஸ் வந்து நம்மளோட பிளட்ல டெபாசிட் ஆயிடுது. ஸோ இந்த பிளட் குளுக்கோஸ் நம்மளுக்கு ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்ற கண்டிஷனுக்கு நம்மள கொண்டு போகுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் டைப் 2 டயபெட்டிஸ். இதுல வந்து என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்னா இதுதான் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும் இஃப் நம்ம வந்து இதை அன்ட்ரீட்டடா வச்சிருக்கோம் ஆர் நம்ம இதுல வந்து நம்மளோட கிளைசிமிக் லெவல்ஸை வந்து கரெக்டா ரெகுலேட் பண்ணிக்கல அப்படின்னா அதனோட என் ப்ராடக்டா நமக்கு நிறைய டிசீசஸ் ஆர் டிசார்டர்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். லைக் இப்போ வந்து அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல டைப் 2 டயபெட்டிஸ் இருந்திருக்கும். அது வந்து சிகேடி கிரானிக் கிட்னி டிசீஸை லீட் பண்ணும். அடுத்தது கொரோனரி ஆர்ட் டிசீஸை லீட் பண்ணும். இந்த மாதிரி இது அன்ட்ரீட்டடா இருந்ததுன்னா இன்னும் நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸை லீட் பண்ணியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைப் என்ன சொன்னேன்? ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஸோ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ் வந்து ஒன்லி ஹேப்பன்ஸ் டியூரிங் பிரெக்னன்சி. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் த டெலிவரி இஸ் டன் இந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் யூஸ்வலி ரிவர்ஸ் ஆகிடும். இஃப் அது ரிவர்சல் ஆகலைன்னா தட் வில் கண்டினியூ ஆஸ் டைப் 2 டயபெட்டிஸ் mellitus. ஓகேவா? பட் இது வந்து ஜெஸ்டேஷனல் அப்போ ஸ்டார்ட் ஆகாம டைப் 2 டயபெட்டிஸ் தான் கண்டினியூ ஆகும் அப்படின்றது இட் won't happen. பட் அது ஹேப்பன்டா இருக்கலாம், நடக்கலாம். சிலருக்கு அது ரிவர்சல்ல போயிருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ். ஜென்ரலா நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டயபெட்டிக்ஸ்க்கான கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிபேஜியா. தீஸ் 3 ஆர் த மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் mellitus. அண்ட் அதை தவிர்த்து வேற என்னன்னா அன்எக்ஸ்பெக்டட் வெயிட் லாஸ், ஃபேட்டிக், பிளட் விஷன், ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஆக்சுவலி இந்த கண்டிஷன்ல ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் ட்ரிகர் ஆகுறதுனால என்ன ஆகும்னா நிறைய இந்த மாதிரியான ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் வரும். ஸோ ஸ்கின் இன்ஃபெக்ஷன், டிலேடு wound healing, tingling, numbness of feet. நம்மளோட பாம்ஸ்லயும் நம்மளோட ஃபீட்லயும் இந்த 2 இடத்துலயுமே கை கால் ஊறல் இருந்துட்டே இருக்கும். இதை சொல்லுவாங்கல்ல சுகர் பேஷண்ட் எல்லாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ எப்படி இதை டயக்னோசிஸ் பண்ணலாம்? நம்ம வந்து எப்படி சுகரை டயக்னோஸ் பண்றோம்? Blood test and urine test, ma'am. ஓகே, வெரி blood குட். glucose level, ma'am. பிளட் குளுக்கோஸ் லெவல். ஸோ டயக்னோசிஸ்ல ரொம்ப திஸ் இஸ் த டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியான டயக்னோசிஸ் தான் பிளட் குளுக்கோஸ் எஸ்டிமேஷன். ஓகேவா? ஸோ இந்த பிளட் குளுக்கோஸ் எஸ்டிமேஷன் நம்ம எப்படி எல்லாம் பண்ணலாம்னா we can do random blood glucose, fasting blood glucose, post prandial blood glucose and HbA1c 3 months average blood sugar levels பாக்குறது. ஓகேவா? இது தெரியுமா? have you ever கேள்விப்பட்டிருக்கீங்களா HbA1c? மேம் நோ. ஓகே. ரெட் பிளட் செல்லோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ? வாட் இஸ் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் ரெட் பிளட் செல்? 120 days. 120 days. ஓகே, குட். 120 days வந்து ரெட் பிளட் செல்லோட லைஃப் ஸ்பேன். சரி, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ரேண்டம் பிளட் குளுக்கோஸ்னா வி கேன் டூ ரேண்டம் சாம்பிள்ஸ். ஓகேவா? ரேண்டமான பிளட் எடுத்து அந்த பிளட்ல வந்து குளுக்கோஸோட லெவல்ஸ் நம்ம
செக் பண்ணுவோம். இஃப் அந்த பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் ஆர் எலிவேட்டட், ஒரு மோர் தென் அ லிமிட், ஒரு கிரேட்டர் தென் 140 வருது அப்படின்னா, அப்போ வந்து we can suspect that the patient might have diabetes. ஸோ நம்ம அடுத்து ஃபர்தரா என்ன பண்ணுவோம்னா எம்டி ஸ்டொமக்ல ஒரு சாம்பிள் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் சாம்பிள் எடுக்க சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எம்டி ஸ்டொமக்ல அவங்களோட பிளட் குளுக்கோஸ் எவ்வளவு இருக்கு அண்ட் ஆஃப்டர் மீல், ஆஃப்டர் 2 hours ஆஃப் மீல் அவங்களோட பிளட் குளுக்கோஸ் எப்படி இருக்குன்றத நம்ம செக் பண்ணுவோம். அதாவது எம்டி ஸ்டொமக்ல அவங்களோட பாடியில எவ்வளவு பிளட் குளுக்கோஸ் இருக்கு, அப்புறமா நம்மளோட பாடி வந்து எந்த அளவுக்கு அதை மெட்டபாலைஸ் பண்ணுது, எவ்வளவு அளவு அது வந்து அந்த கார்போஹைட்ரேட்டை சிந்தசைஸ்க்கு எடுத்துக்கிட்டு ரிமைனிங் எவ்வளவு பிளட் குளுக்கோஸ் நம்மளோட உடம்புல விடுதுன்றத இந்த ஃபாஸ்டிங் அண்ட் பிபிபிஎஸ்ல செக் பண்ணுவோம். ஓகேவா? இஃப் லெவல்ஸ் ஆர் எலிவேட்டட் ஃபர்தரா பேஷண்ட் வந்து ட்ரீட் பண்ணுவோம். HbA1cனா கிளைகேட்டட் ஹீமோகுளோபின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் 120 days. இந்த டெஸ்ட் வந்து எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா, நம்மளோட ஆர்பிசில ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒண்ணு பிரசன்ட் ஆயிருக்கு தெரியும்ல, ரெட் பிளட் செல்ல ஹீமோகுளோபின் இருக்கு, HB, ரைட்? ஸோ ஹீமோகுளோபின் இஸ் அ புரோட்டீன். ஸோ இந்த பிளட் குளுக்கோஸ் வந்து என்ன ஆகும்னா, யாரோட மைக்கு, என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுதா? கரெக்டா இருக்கா? எஸ் மேம். ஓகே. ஸோ இந்த HbA1c டெஸ்ட்ல எப்படி வந்து மெஷர்மெண்ட் நடக்குது அப்படின்னா, நம்மளோட பிளட்ல இருக்க ஆர்பிசிஸ் வந்து இறந்து போகாம இருக்கும். ஸோ அப்படி நம்மளோட பிளட்ல இருக்க ரெட் பிளட் செல்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின்ல எவ்வளோ பிளட் குளுக்கோஸ் இருக்கு அப்படின்றத இந்த HbA1c டெஸ்ட் மெஷர் பண்ணும். So this is the most gold standard technique அப்படின்னு சொல்லலாம். So if a person comes, random blood sugar வந்து அவங்களுக்கு ஒரு greater than 200, 400, 600 அந்த மாதிரி இருக்குன்னா, நம்ம வந்து we can do fasting PPBS after 1 day. நம்மளால அடுத்த நாள் தான் பார்க்க முடியும். பட் இமீடியட்டா நம்ம வந்து அவங்க வந்து ஒரு டயபெட்டிக்கா ஒரு நான் டயபெட்டிக்கா அப்படின்னு கேரக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா we can go with this HbA1c test. So இந்த HbA1c டெஸ்ட்ல வந்து கண்ட்ரோல் லெவல்ஸ் இருக்கு. ஸோ அவங்களோட பெர்சன்டேஜ் வந்து எப்படி இருக்கு. ஸோ இஃப் HbA1c இஸ் நார்மல், அந்த ரேண்டம் பிளட் சுகர் வந்து அவங்க இப்போ சாப்பிட்டதுனால எலிவேட்டட் ஆயிருக்கலாம், ஆர் வேற எதனா ரீசனால எலிவேட்டட் ஆயிருக்கலாம். அந்த பேஷண்ட் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் டயபெட்டிக் பேஷண்ட். இஃப் HbA1c levels is also increased அப்படின்னா they will considered as diabetic patient and they will do treatment. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. இத பத்தி ஐடியா இருக்கா? ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். நோ மேம். மைக்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பத்தி ஐடியா இருக்கா? No, ma'am. ஓகே. சோ ஓரல்னா என்ன? ஓரல், வாட் இஸ் ஓரல்? ரூட்ஸ் தெரியும்ல, ஓரல் ரூட், பேரண்டரல் ரூட், மவுத் மேம். த்ரூ மவுத். ஓகே. ஓரல் குளுக்கோஸ். வாட் இஸ் டாலரன்ஸ்? டாலரன்ஸ்னா என்ன? அதுக்கான அர்த்தம் என்ன? ரெசிஸ்ட் பண்றதா மேம்? ரெசிஸ்ட். எஸ், ஆஃப் கோர்ஸ். குட். ஸோ இதுதான் ரெசிஸ்ட். ஸோ ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்ல என்ன பண்ணுவோம்னா, ஒரு பேஷண்ட் டு அ பர்சன் வி ஆர் கோயிங் டு அட்மினிஸ்டர் டு குளுக்கோஸ் ஓரலி. ஸோ என்ன பண்ணுவோம், எம்டி ஸ்டொமக்ல ஒரு சாம்பிள் எடுத்துட்டு நாம எய்தர் 25 grams ஆஃப் சுகர் ஆர் 75 grams ஆஃப் சுகர் அந்த மாதிரி ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸை அவங்களுக்கு வித் வாட்டர் கொடுத்து அவங்கள குடிக்க சொல்லிட்டு ஃபார் பீரியாடிக்கலி அந்த சாம்பிளை செக் பண்ணுவோம் 2 hours. ஓகேவா? ஃபார் நெக்ஸ்ட் 2 hours the samples will checked. எப்படின்னா அந்த குளுக்கோஸ் குடிச்ச 1/2 hour இன்டர்வல்ல ஒரு சாம்பிள், 1 hour இன்டர்வல்ல ஒரு சாம்பிள், 1.5 hours இன்டர்வல்ல ஒரு சாம்பிள், 2 hours இன்டர்வல்ல ஒரு சாம்பிள், போத் பிளட் அண்ட் யூரின் சாம்பிள். ஓகேவா? ஸோ இதான் ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். ஸோ ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்ல நம்ம வந்து குளுக்கோஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரலா கொடுத்து ஃபார் பீரியாடிக்கலா இட் டிபெண்ட்ஸ். இது வந்து அடுத்த 2 hours வந்து நம்ம செக் பண்ணலாம் பை த பிசிஷியன். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். நெக்ஸ்ட் 3 hours நம்ம வந்து இதை மானிட்டர் பண்ணலாம். ஸோ இதில் அவங்களோட பிளட் லெவல்ஸ் எப்படி இருக்கு, ஸோ சுகர் வந்து வித்தின் த நார்மல் ரேஞ்சஸ் இருக்கா ஆர் இட் எக்ஸீட்ஸ் த நார்மல் ரேஞ்ச் அது இருக்கான்றத பார்த்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் டயக்னோசிஸ். ரேண்டம் சுகர், ஃபாஸ்டிங், பிபிபிஎஸ், அதுக்கப்புறமா HbA1c பண்ணலாம். அடுத்தது ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜிடிடி இஸ் ஆல்சோ சேம், ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் மாதிரி தான். ஜிடிடி யாருக்கு பண்ணுவாங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் பிரெக்னென்ட் விமன், அவங்களோட சுகர் லெவல்ஸை செக் பண்றதுக்காக இந்த ஜிடிடியை ஃப்ரீக்வெண்டா பண்ணுவாங்க. ஸோ ஜிடிடி இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபார் பிரெக்னென்ட் விமன் டு ரூல் அவுட் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ். ஓகேவா?
So these are all the diagnosis. So next treatment. என்ன treatment? So as we discussed earlier, type 1 diabetes is insulin dependent diabetes mellitus, right? So in this condition, type 1 diabetes la irka patient need insulin therapy to survive. Okay va? So they should have insulin. அதுக்கப்புறம் அது இருந்தா மட்டும்தான் அவங்களால சர்வை பண்ண முடியும். ஏன்னா அவங்களால pancreasனால இன்சுலினை செக்ரீட் பண்ண முடியாது. ஓகேவா? டைப் 2 பேஷண்ட்ல we have oral medications. டைப் 2 கண்டிஷன்ஸ்லயுமே we can administer insulin, பட் அது வந்து not necessary. if ஒரு பர்சனோட பிளட் குளுக்கோஸ் லெவல் நம்ம கண்டினியூஸ் ஓரல் மெடிகேஷன்ஸ்ல வந்து அன்கண்ட்ரோல்டா இருக்கு, வி காண்ட் கண்ட்ரோல் அப்படின்ற பட்சத்துல வி கேன் கோ வித் சப்கியூட்டேனியஸ் இன்ஜெக்ஷன் ஆஃப் இன்சுலின் ஃபார் டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட். ஓகேவா? ஸோ டைப் 1ல இன்சுலின் தெரப்பி கொடுத்துட்டு சரி பண்றோம். டைப் 2ல ஓரல் டயபெட்டிக் மெடிகேஷன்ஸ் தரோம். ஓகேவா? ஸோ இதுல நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரக் இருக்கு. மெட்ஃபார்மின், சல்ஃபன்யூரைல்ஸ்ல வந்து கிளிபிசைட், கிளிபென்டாசைட் அந்த மாதிரி, நெக்ஸ்ட் விடால் கிளிப்டின், கிளைபெண்டசோல், இந்த மாதிரி நிறைய குரூப் ஆஃப் மெடிகேஷன். அது வந்து டிபெண்ட்ஸ் பேஷண்ட் அவங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல் அண்ட் அதை பொறுத்து பிசிஷியன் அட்வைஸ் பண்றதா இந்த குரூப் ஆஃப் மெடிகேஷன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறமா டைப் 2ல கண்டிப்பா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் நம்ம தருவோம். ஹெல்தி டயட் and increased physical activity. So that is why we are advising patient to do walking, right? நம்ம சொல்றோம்ல வாக்கிங் போங்க, மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour. அதுக்கப்புறமா ஹெல்தி டயட் in the sense we request them to take more fiber instead of carbohydrate. ஓகேவா? ஸோ கார்போஹைட்ரேட்டை விட அதிகமா ஃபைபர் இன்டேக் அண்ட் புரோட்டீன் இன்டேக்கை வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா எதனால அட்வைஸ் பண்றோம்னா ஆல்ரெடி அவங்களோட உடம்புல இருக்க கார்போஹைட்ரேட்டே மெட்டபாலைஸ் ஆகாததுனாலதான் பிளட்ல வந்து டெபாசிட் ஆயிருக்கு, ரைட்? ஸோ அதனால நம்ம வந்து கார்போஹைட்ரேட்டுக்கு ஆல்டர்னேட்டிவான நியூட்ரிஷன்ஸை இவங்களுக்கு சப்ளை பண்ணும்போது இவங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து வித்தின் த நார்மல் ரேஞ்ச்ல மெயின்டைன் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ எக்ஸப்ட் நம்ம பிளட்ல மட்டுமே குளுக்கோஸை டயக்னோஸ் பண்ண மாட்டோம், யூரின்லயே டயக்னோஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதனோட டெர்மினல் கண்டிஷன்ஸா கீட்டோ அசிடோசிஸ் அந்த மாதிரியான விஷயங்களும் வரலாம். அதனால பிளட்லயும் குளுக்கோஸ் லெவல் பார்ப்போம், யூரின்லயும் குளுக்கோஸ் அண்ட் கீட்டோன் லெவல்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணாதான் இஃப் இந்த டயபெட்டிக் மெல்லிட்டஸ் வந்து அன்ட்ரீட்டடா இருக்கு ஆர் நம்ம ட்ரீட் பண்ணும் போதே அது அன்கண்ட்ரோல்டா இருக்கு. அன்ட்ரீட்டடுக்கும் அன்கண்ட்ரோல்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, கரெக்ட் இல்ல? அன்ட்ரீட்டட்னா நம்ம மெடிசன்ஸே எடுத்துக்காம அதை ஃப்ரீயா விடுறது. அன்கண்ட்ரோல்டுனா ஈவன் வி டேக் மெடிசன்ஸ் நம்மளோட பாடி வந்து கரெக்டான ரிசப்டாஸை பைண்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காது. ஓகேவா? ஸோ இஃப் இது அன்ட்ரீட்டடாவோ ஆர் அன்கண்ட்ரோல்டாவோ இருக்கு அப்படின்னா இது நம்மளோட ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணும். முன்னாடி சொன்னேன், ஸோ கொரோனரி ஹார்ட் டிசீசஸ் வரலாம். அதுல வந்து லிபிட் ப்ரொஃபைல்ல எலிவேஷன்ஸ் இருக்கலாம், டிஸ்லைபிமியா அது வரலாம், அண்ட் சிகேடி வரலாம். ஓகேவா? கிட்னி ஃபங்க்ஷன்ல சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். இதெல்லாம் தான். அண்ட் மோர் ஓவர் வி ஹேவ் நிறைய இப்போ அட்வான்ஸ்டு டெக்னிக் வந்துருச்சு. வி கேன் ஃபிக்ஸ் அ மானிட்டர் இன் அவர் பாடி. அந்த மானிட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுன்னா நம்மளோட ஃபுட்டை வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி ஆஃப்டர் த ஃபுட் நம்ம ஒரு டைம் ஃபுட்டு சாப்பிடும் போதும் நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து அது மெஷர் பண்ணும். ஸோ வி கேன் ஈஸிலி மானிட்டர் என்னன்னா நம்ம எந்த ஃபுட்டை சாப்பிடும் போது நம்மளோட பாடி வந்து குளுக்கோஸை சிந்தசைஸ் பண்ணல அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ணி அதை நம்மளோட டயட்ல இருந்து குறைச்சிக்கவோ ஆறு அதை நம்மளோட டயட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கவோ முடிகிற அளவுக்கு இப்பெல்லாம் நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் தான் ட்ரீட்மெண்ட் மெஷர்ஸ். ஓகேவா? டயபெட்டிக்ஸுக்கு ஃபார் டைப் 2 டயபெட்டிஸ். ஓகேவா? டயபெட்டிஸ் ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சதா டயபெட்டிஸ்? எஸ் மேம். Yes, ma'am. ஓகே. வாட் டயபெட்டிஸ்? டயபெட்டிஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு கண்டிஷன்? இஸ் a chronic disease or acute disease? chronic disease ma'am. Chronic disorder due to control எதனால வருது? பண்ணலாம், cure பண்ண முடியாது. Yeah, due to of course. changes இது in வந்து lifestyle, family due to இதனால வரும். metabolic changes அதனால வருது, family right? genetics. ஜெனடிக் ஃபேக்டர்ஸ்னாலே வரும். ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் வந்து மோஸ்ட் காமன் இன் டைப் 2 டயபெட்டிக்ஸ்க்கான சிம்டம்ஸ் வந்து நம்மளோட லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல தான் நம்மளால தர முடியும். முன்னாடி தெரியல, அக்யூட் டிசீஸ்னா தான் நமக்கு சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். கிரானிக் டிசீஸ்ல 3 எப்பவுமே சிம்டம்ஸ் monthsல நமக்கு என்ன தெரியும் மேம். லேட்டர் இன் லைஃப்ல தான் அப்பியர் ஆக சான்சஸ் இருக்கு, ரைட்? ஓகேவா? ஸோ வாட் இஸ் த கரெக்ட் கேரக்டரைசேஷன் ஆஃப் சிம்டம்ஸ் ஃபார் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்? எந்த சிம்டம்ஸ் வச்சு இது ஷுவரா டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் நம்ம சொல்றோம்? 3 சிம்டம்ஸ் சொன்னேன்.
Polyuria, vision problem, பாலிஃபேஜியா, polyphagia, பாலிடிப்சியா polyphagia. அண்ட் பாலியூரியா, பிளட் ரிவிஷன்ஸ், த்ரஸ்ட் அதெல்லாமே அடிஷ்னலான சில சிம்டம்ஸ். ஓகேவா? அண்ட் ஸ்லோவான ஹீலிங் ப்ராசஸ் அதெல்லாம். ஸோ வாட் ஆர் ஆல் த டைப்ஸ்? Type Type 1, 1, type type 2, gestational diabetes, newborn diabetes. Neonatal diabetes. Okay. In which condition the insulin cannot produce, pancreas cannot produce insulin? In which type? type Type 2. 1. Type 1. Okay, okay. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போவோமா? Yes, ma'am. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் டெங்கு. ஓகேவா? ஸோ எல்லாருமே இப்போ வந்து ஒரு ரெய்னி சீசன்ல இருக்கோம். கண்டிப்பா நிறைய டெங்கு பத்தி கேள்விப்பட்டுட்டே இருப்போம். ஸோ டெங்கு என்ன? டெங்கு எதனால வருது? ஸ்கூல்ல எல்லாம் கூட படிச்சிருப்போம்ல டெங்கு அப்படின்றத பத்தி. அண்ட் நிறைய அது அவேர்னஸ் வந்து நம்மளோட மஸ்கிட்டோவால வரும் மேம். எதனால வரும்? மஸ்கிட்டோஸ், அப்புறம் அட்மாஸ்பியர்ல சரௌண்டிங்ஸ்ல வந்து நம்ம தண்ணி தேங்கி இருந்தா, குப்பை டியூ எல்லாம் டு சேர்ந்து புவர் இருந்தா, சானிடேஷன் அண்ட் poor ஸ்டாக்னன்ட் sanitation. வாட்டர்னால வர்றது தான் இந்த டெங்கு. டெங்கோட காசேட்டிவ் ஏஜென்ட் எது? மஸ்கிட்டோ. அந்த மஸ்கிட்டோட நேம் என்ன? Female anopheles. ஏடிஸ் மஸ்கிட்டோ. ஃபீமேல் ஏடிஸ் Female. மஸ்கிட்டோ. ஓகேவா? Female Aedes. Okay, ma'am. ஓகே. ஸோ டெங்கு வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆர் அ வைரல் இன்ஃபெக்ஷன்? இது என்ன? விச் டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இஸ் திஸ்? ஸோ டெங்கு இஸ் அ வைரல் இன்ஃபெக்ஷன். ஓகேவா? Yes, ஸோ ma'am. டெங்கு இஸ் அ வைரல் இன்ஃபெக்ஷன் caused by a டெங்கு வைரஸ். சரியா? அந்த டெங்கு வைரஸ்னால வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை தான் நம்ம டெங்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். டெங்குனால என்ன வரும்னா ஃபீவர் தான் வரும், தெரியும்ல? ஸோ டெங்கு ஃபீவர் தான் வரும். டெங்கு ஃபீவர் பத்தி என்ன தெரியும்? லைக் இந்த ஃபீவர் வந்தா இப்படி இருக்கும், இந்த மாதிரியான கண்டிஷனல் சேஞ்சஸ்லாம் வரும், பாடியில இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடக்கும், அந்த மாதிரி அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? Do you people have any idea about dengue? Fever rise ஆயிட்டு இருக்கும். More than 10 daysக்கு இருக்கும், ma'am. ஃபீவர் இருக்கும். அதே மாதிரி ஃபீவர் எப்படி இருக்கும்? ஹை ஃபீவரா இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரிவலன்ஸ் வந்து டெங்கு ஃபீவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு இன் வேர்ல்டு வைட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் காமனான ஒரு மஸ்கிட்டோ பார்ன் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் ஓவர் 100 to 400 மில்லியன் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஈச் இயர் வந்து அக்கர் ஆயிட்டே இருக்கு வேர்ல்டு வைட். ஓவர் 100 to 400 மில்லியன் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் அக்கரிங் ஈச் இயர். ஓகேவா? ஸோ இந்த டெங்கு ஃபீவருக்கான சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா, யூஸ்வலி இந்த டெங்கு இஸ் ஏசிம்டமேட்டிக். ஓகேவா? டெங்கு வந்து எப்படி இருக்கும்னா ஏசிம்டமேட்டிக்கா இருக்கும். வாட் இஸ் ஏசிம்டமேட்டிக்? வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா. ஆப்சன்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ் ஆர் நம்மளால இதனோட சிம்டம்ஸை ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டா திஸ் இஸ் த சிம்டம் ஆஃப் டெங்கு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ டெங்கு இஸ் அன் அக்யூட் வைரல் இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை த டெங்கு வைரஸ். இந்த டெங்கு வைரஸ்க்கு மொத்தம் 4 ஜீரோ டைப்ஸ் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஆர்என்ஏ வைரஸ். மொத்தம் வைரஸ் வந்து 2 டைப்ல இருக்கும், டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. டிஎன்ஏ எத்தனை ஸ்ட்ராண்டு, ஆர்என்ஏ எத்தனை ஸ்ட்ராண்டு? DNA double stranded, ma'am. Okay. So dengue is a RNA which is single stranded virus, right? So இது வந்து ஒரு single stranded virus. இது எதனால டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா ஏடிஸ் மஸ்கிட்டோ அப்படின்றதுனால டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த பேஷண்டோட சிம்டம்ஸா எதெல்லாம் கேரக்டரைஸ் பண்ணலாம்னா சடன் ஹை ஃபீவர், சிவியரான பாடி பெயின், ஹெட் ஏக் அண்ட் ரேஷஸ். எஸ்பெஷலி ஒரு ரொம்ப இதுதான் இது இருந்தா டெங்கு அப்படின்ட்டு கேரக்டரைஸ் பண்ணலான்ற அளவுக்கு நிறைய பெயின்ஸை வச்சு கேரக்டரைஸ் பண்ணலாம். அதுல என்ன பெயின் சொல்லிட்டு சொல்றாங்கன்னா நம்மளோட ஆர்பிட்டல் பெயின், சப் ஆர்பிட்டல் பெயின். ஆர்பிட்டல்னா எந்த ரீஜியனை குறிக்கும்? நம்மளோட கண்ணு. ஓகே,
எஸ் ஐஸ் ஓகேவா. ஸோ சப் ஆர்பிட்டல் பெயின் அப்படின்னா நம்மளோட ஐஸ்க்கு பிஹைண்ட் த ஐஸ் பின்னாடி சைடு அந்த அதோட ஆர்பிட்ல ஃபுல்லா பயங்கரமான பெயின் இருக்கும். இதெல்லாம் தான் இதுக்கான கேரக்டரைசேஷனா சொல்றாங்க. சடன் ஐ ஃபீவர், சிவியரான பாடி பெயின் அண்ட் நம்மளோட வைட்டல்ஸ் இருக்குல்ல, ப்ரெஷர், பல்ஸ், இதுல எல்லாமே நிறைய சேஞ்சஸ் இருக்கும் இந்த டெங்கு ஃபீவர்ல. ஓகேவா. ஸோ இந்த டெங்கு வந்து கண்டிப்பா அன்ட்ரீட்டடா இருக்காது. ட்ரீட் பண்ணுவோம். பட் டெங்கு வந்து செட்டில் ஆகல அப்படின்னா தட் வில் லீட்ஸ் டு ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் அது லீட் பண்ணுது. டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர் அண்ட் டெங்கு ஷாக் சிண்ட்ரோம். ஓகேவா. ஸோ இது வந்து அது லீட் பண்ற அடுத்தடுத்த கண்டிஷனோட பேர். ஸோ டிரான்ஸ்மிஷன் இது வந்து ஒரு ஃபீமேல் ஏடிஸ் மஸ்கிட்டோனால தான் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு நம்ம சொல்லிட்டோம். எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது? பை த பைட் ஆஃப் மஸ்கிட்டோ. கரெக்டா. மஸ்கிட்டோ நம்மளோட பைட் பண்ணும்போது அந்த மஸ்கிட்டோட சலைவால இருக்க அந்த வீரியான் செல்ஸ் வந்து பை த பைட் நம்மளோட பாடிக்குள்ள போகுது. நம்மளோட பாடிக்குள்ள போயிட்டு அது என்ன பண்ணுது, அது இன்ஃபெக்ஷனை டெவலப் பண்ணி நம்மள ஒரு சிவியரான கண்டிஷனுக்கு கொண்டு போகுது. ஸோ இது வந்து மஸ்கிட்டோ டு ஹியூமன் இப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது. ஹியூமன்ல இருந்து மஸ்கிட்டோ எப்படி இன்ஃபெக்ட் ஆவாங்க? இப்போ நல்லா இருக்க கொசு வந்து ஒருத்தவங்கள பைட் பண்ணுது. இஃப் அது பைட் பண்ற பர்சன் வந்து டெங்கு பாசிட்டிவ் பேஷண்ட்னா அந்த மஸ்கிட்டோ என்ன பண்ணுது, இவங்களோட அந்த பிளட் மீல் மூலமா இந்த டெங்கு வைரஸ ஒரு பர்சனோட உடம்புல இருந்து அதனோட உடம்புக்கு எடுத்துக்குது. ஓகேவா. ஸோ if a mosquito is infected by a dengue virus அப்படின்னா that can able to cause infections to the rest of its life. அது அந்த கொசு உயிரோட இருக்க வரைக்குமே அது என்ன பண்ணும்னா அந்த இன்ஃபெக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஓகேவா. ஸோ டிரான்ஸ்மிஷன் வந்து 2 டிரான்ஸ்மிஷன் தான். ரொம்ப காமனான டிரான்ஸ்மிஷன் 2 தான். ஹியூமன் டு ஹியூமன் த்ரூ மஸ்கிட்டோ பைட். மனுஷங்கள்ட்ட இருந்து மனுஷங்களுக்கு மஸ்கிட்டோ பைட்னால இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகலாம். வெக்டார் பான் நடுவுல இது வெக்டார்ஸை யூஸ் பண்றது ரொம்ப ரேர் தான். ஸோ வெக்டார் பான் ரொம்ப ரேரு. பிளட் பானும் ரொம்ப ரேர் தான். பிளட் பான்ல எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும் infection from mother to fetus? If a woman carry a baby is dengue positive அப்படின்னா த்ரூ பிளட் நம்மளோட பிளசண்டா மூலமா அது என்ன பண்ணும்னா குழந்தைக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்கு. பட் பேபி வந்து அதுல நிறைய இம்யூனோகுளோபுலின்ஸ் ஆக்டிவா இருக்கிறதுனால அது ரொம்ப ரேரான கண்டிஷன் தான். ஸோ பட் பிளட் பானா டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா ஃப்ரம் மதர் டு ஃபீட்டஸ் டிரான்ஸ்மிட் ஆகலாம். அண்ட் டியூ டு ஆர்கன் ஆர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இஃப் அ பர்சன் டொனேட் பிளட் இஸ் டெங்கு பாசிட்டிவ். அது வந்து அன்னோனா இருக்கு ஆர் அவங்க வந்து ஏசிம்டமேட்டிக்கா இருக்காங்க, அவங்க இன்குபேஷன் பீரியட்லயோ விண்டோ பீரியட்லயோ இருக்கும்போது பிளட்டை டொனேட் பண்றாங்க அப்படின்னா அப்போ அந்த பிளட்டை வந்து யாரு ரெசசிவா இருக்காங்களோ அந்த ரெசசிவ் பண்ண பர்சனுக்கு இந்த டெங்கு டிரான்ஸ்மிட் ஆக சான்சஸ் இருக்கு. பட் இது எல்லாமே ரொம்ப ரேர் கேசஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் தான். அதுக்கப்புறம் எப்படின்னா டியூ டு நீடில் ஸ்டிக் இன்ஜுரி த ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ ஹேண்டில் த பேஷண்ட் who are positive in dengue அவங்களுக்கு நம்ம வந்து பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கும் போதோ ஆர் வேற ஏதாவது நம்ம வந்து பேரண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும் போதோ அவங்களோட பிளட் வந்து நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறது மூலமா இந்த டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ காசஸா என்னென்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபீமேல் ஏடிஎஸ் மஸ்கிட்டோ தான் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஒன்லி த காசிட்டிவ் ஏஜென்ட் ஆஃப் டெங்கு. இது எப்படி காஸ் ஆகுனா டியூ டு புவர் சானிடேஷன். ஓகேவா. அந்த மழை டைம்ல சானிடேஷன் ரொம்ப ஒஸ்டா இருக்கிறதுனால ஸ்டாக்னன்ட் வாட்டர்னால அதனால எல்லாம் தான் இது வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா. ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சிவியரான பெயின், பாடி ஏக், மசில் ஏக், ரெட்ரோ ஆர்பிட்டல் பெயின், சடனான ஐ ஃபீவர், நாசியா, வாமிட்டிங், ரேஷஸ். அண்ட் இஃப் டெங்கு அப்படின்ற கண்டிஷன்ல ஒரு பிளட் செல் வந்து ரொம்ப குறையும்னு சொல்லுவாங்க தெரியுமா? பிளேட்லெட் வந்து என்ன ஆகும், பிளேட்லெட்டோட கவுண்ட் ரொம்ப லோ ஆகும். ஸோ டியூ டு த்ரோம்போசைட்டோபீனியா நம்மளோட பாடியில அன்யூஷுவல் ப்ளீடிங்ஸ் அக்கர் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா. நம்மளோட கம்ஸ்ல எங்கெங்கெல்லாம் ப்ளீடிங்ஸ் வருமோ நம்மளோட நேசல் ஆர் நம்மளோட இயர்ல அன்யூஷுவலான ப்ளீடிங் எப்போ வந்து பிளேட்லெட்டோட லெவல் டவுன் ஆக ஆரம்பிக்குதோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு கீழே அதுக்கப்புறம் நம்மளோட உடம்புல வந்து அன்யூஷுவலான ப்ளீடிங் டெண்டன்சிஸ் இருக்கும். ஸோ ஓகே. ஸோ ஒருத்தவங்களுக்கு இஃப் அ பேஷண்ட் கம்ஸ் ஒரு ஹை ஃபீவர் அன்யூஷுவல் ப்ளீடிங்னா we can easily suspect the patient might have dengue அப்படின்ட்டு. So these are all the clinical features. ஓகேவா. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஓகேவா. ஓகே மேம். ஸோ இந்த டெங்கு வந்து டெங்குவோட அடுத்தடுத்த கிரானிக் கண்டிஷனா 2 கண்டிஷன் சொல்லியிருக்கேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர், டெங்கு ஷாக் சிண்ட்ரோம். ஓகேவா. ஸோ அகெயின்
டெங்குனால மார்டாலிட்டி ரேட்டுமே இருக்கு. மார்டாலிட்டி ரேட்னா என்ன? டெத் ரேட். ஓகேவா? எந்த எந்த ரீசனால டெத் ஆகும்னா, இந்த டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர், டெங்கு ஷாக் சிண்ட்ரோம் இந்த மாதிரியான கண்டிஷன்ல த பேஷண்ட் ஈவன் ஹேவ் டெத் டியூ டு டெங்கு. ஓகேவா? ஸோ டயக்னாசிஸ்ல என்ன ஆக்சுவலி இப்போ இப்போ இந்த டிசீஸ் டெவலப்மெண்ட்லாம் நிறைய சைக்கிள்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு டெப்தா போக வேண்டாம். ஸோ இதனோட சிம்டம்ஸ் எப்போ தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த 2 days ஆஃப் ஃபீவர். ஸோ ஆஸ் வி நோ டெங்கு இஸ் ஏசிம்டமேட்டிக். ஓகேவா? ஸோ இதனோட சிம்டம்ஸ் வந்து தெரியறதுக்கு மேக்ஸிமம் 2 to 4 days வரை எடுத்துக்கலாம். யூசுவலி ஆஃப்டர் 7 days தான் இதனோட சிம்டம்ஸே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ மஸ்கிட்டோல இந்த எக்ஸ்ட்ரின்சிக் பேத், அதாவது இப்போ நம்மள்ட்ட இருந்து அது பை பிளட் மீல் ஒரு மஸ்கிட்டோ வந்து இன்ஃபெக்டடா இருக்கு அப்படின்னா, அது போய் அதனோட உடம்புக்குள்ள இந்த வைரஸை வந்து உருவாக்குறதுக்கு ஆர் இந்த வைரல் இன்ஃபெக்ஷனை டெவலப் பண்றதுக்கு 8 to 12 days எடுத்துக்கும். திஸ் இஸ் எக்ஸ்ட்ரின்சிக் சைக்கிள். இன்ட்ரின்சிக் சைக்கிள்னா அந்த மஸ்கிட்டோ ஒரு ஹியூமனை பைட் பண்ணிடுச்சு. அப்போ என்ட்ரி ஆஃப் வைரஸ் டு கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், நம்மளோட உடம்புக்குள்ள அந்த வைரஸ் என்ட்ரி ஆயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸை வந்து டெவலப் பண்ண எடுத்துக்கிற டைம் வந்து 3 to 14 days வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ டயக்னாசிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, டெங்கு NS1 ஆன்டிஜன், டெங்கு IgG, டெங்கு IgM இது எல்லாமே வச்சு நம்ம இதை டயக்னோசிஸ் பண்ணலாம். இந்த டெங்கு ஃபீவர்ல மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபிப்ரைல், கிரிட்டிக்கல், கான்வலசன்ட். ஃபிப்ரைல்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகேவா? அதாவது ஹை ஃபீவர் ஸ்டார்டிங் 2 to 7 days. எந்த அளவுக்கு ஃபீவர் ஹையா இருக்கும்னு சொல்றாங்கன்னா, இட் வில் கோஸ் டு 104 degree Celsius வரை. ஓகேவா? வாட் இஸ் த நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி? எத்தனை டிகிரி? 37 28. ஓகே ஓகே. ஃபாரன்ஹீட்ல இது 104 வரைக்குமே ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஹை ஃபீவர் இருக்கும். ஸோ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னா 4th day to 7th day. ஸோ இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் பேஷண்ட்டுக்கு வந்து அதிகப்படியான ஃபீவர் இருக்கும். அவங்களோட பல்ஸ் ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிக்கும். அவங்களோட ப்ரெஷர் எல்லாம் டவுன் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் கான்வலசன்ட் ஸ்டேஜ். கான்வலசன்ட் ஸ்டேஜ்னா ரெக்கவரி ஸ்டேஜ். அதாவது ஆஃப்டர் 10th day. ஆஃப்டர் 10th டேக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அவங்களோட வைட்டல்ஸ் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த டெங்கு ஃபீவர்ல இப்போ டெங்கு ஃபீவரை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? எதை வச்சு சரி பண்ணுவாங்க? எனி ஐடியா இருக்கா? ஹலோ ஹலோ. ஹெவியா ஃபீவர் வரும்போது பாராசிட்டமால் போட சொல்லுவாங்க மேம் ஹாஸ்பிட்டல்ல. ஸோ டு ரெடியூஸ் டெம்பரேச்சர் நம்ம எய்தர் அசிட்டோமினோஃபன் ஆர் பாராசிட்டமால் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு அனல்கெசிக் ஏஜென்ட். ஸோ இந்த பாராசிட்டமால் அண்ட் அசிட்டோஃபெனமன் என்ன பண்ணுனா, அலாங் வித் டெம்பரேச்சர் ரிடக்ஷனோட நம்மளோட பாடி பெயினையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ தோஸ் ஆர் ஆல் த அனல்கெசிக் ஏஜென்ட்ஸ், ரைட்? ஸோ டெங்குக்கு there is no பர்டிகுலர் ரெட்ரோவைரல் தெரப்பி. ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்னா நம்ம அதை எதை வச்சு ட்ரீட் பண்ணுவோம்னா, ஒரு ஆன்டி வைரல் ட்ரக்கை வச்சு தான் ட்ரீட் பண்ணுவோம். இப்போ ஒரு பாக்டீரியாவுக்கு எப்படி ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் தரோமோ அந்த மாதிரி ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம ஒரு ஆன்டி வைரல் ட்ரக் தரணும். பட் டெங்குக்கு ஒரு ஆன்டி வைரல் ட்ரக் கிடையாது. ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் பண்றோம்னா, அவங்களோட ஃப்ளூவிடை பேலன்ஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ பேஷண்டோட ஃப்ளூவிடை பேலன்ஸ் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த கண்டிஷன்ல பேஷண்டோட பிளேட்லெட் லோவாக ஆரம்பிக்கும். இஃப் இட் கோஸ் ரொம்ப லெஸரான அளவு, இப்போ ஒரு பிளேட்லெட்டோட நார்மல் ரேஞ்ச் எவ்வளோ? 1.5 lakhs to 4.5 lakhs. ஓகேவா? 1.5 லட்சத்துல இருந்து 4.5 லட்சம் வரைக்கும் பிளேட்லெட் வந்து ஒரு ஹெல்தியான பர்சனோட உடம்புல இருக்கணும். இஃப் அந்த பிளேட்லெட்டோட லெவல் வந்து 50,000க்கு கீழே போகுது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா பிளேட்லெட்டை அட்மினிஸ்டர் பண்ணிடுவோம். ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா ஆர் PRBC அந்த பேஷண்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த பிளட் செல் அட்மினிஸ்டர் பண்ணணுமோ அந்த பிளட் செல் அட்மினிஸ்டர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா சப்போர்ட்டிவ் தெரப்பி தான் தருவோம். லைக் ஃப்ளூவிட் பேலன்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஃபீவரை குறைக்கிறது, பாடி பெயினை மெயின்டைன் பண்றது, வைட்டல்ஸை மானிட்டர் பண்றது, இந்த மாதிரியான சப்போர்ட்டிவ் தெரப்பி தான் நம்மளால தர முடியும். ஸோ இந்த NS1 ஆன்டிஜன் எப்போ பாசிட்டிவ் ஆகும்னா, யூஸ்வலி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ஃபீவர்ல 1 to 5 days. எலைசா டெக்னிக் எப்போ பண்ணி பார்க்கலாம்னா ஆஃப்டர் 5 days, அதாவது கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது தான் எலைசா பாசிட்டிவ் வரும். அண்ட் CBC வந்து எவ்ரி 6 hours ஒன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க டெங்கு பேஷண்ட்டுக்கு, டியூ டு மானிட்டர் அவங்களோட பிளேட்லெட்டோட லெவல்ஸை மானிட்டர் பண்றதுக்காக
எவ்ரி 6 hours ஒன்ஸ் வந்து சிபிசி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லா பாக்டீரியல் கண்டிஷன் அண்ட் வைரல் கண்டிஷன்லயுமே நம்மளோட லிவர் என்சைம்ஸோட லெவல்ஸ் எலிவேட்டட் ஆகும். ஸோ இன் திஸ் கண்டிஷன்ஸ் ஏஎஸ்டி அண்ட் ஏஎல்டி லெவல்ஸ் ஆர் எலிவேட்டட். நம்ம யூஎஸ்ஜி பண்ணி பார்த்தோம்னா அப்டமல் வால் திக்கனிங் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கேல் பிளாடர் திக்கனிங் அண்ட் நிறைய ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் நம்மளோட பாடியில இருக்கும். ஸோ எப்பவுமே டெங்கை ட்ரீட் பண்ணும்போது இன்னொரு விஷயமும் நம்ம என்ன மேஜர் கன்சர்னா இருக்குன்னா, நம்ம அதிகப்படியான ஃப்ளூவிடை வந்து அட்மினிஸ்டர் பண்ணிட்டோம்னா அதுவே நம்மளுக்கு நிறைய கான்சிக்வன்சஸை தரும். ஸோ ஓரளவுக்கு அவங்களோட பேஷண்ட் ஸ்டேபிள் ஆகுற அளவுக்கு சப்போர்ட்டிவ் தெரப்பி கொடுத்து இதுல டெங்குவை ட்ரீட் பண்ணிப்பாங்க. அவ்வளவுதான் டெங்கு. ஓகேவா? ஸோ பட் ஆர்டிபிசிஆர் பண்ணலாம். ஆர்டிபிசிஆர் பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் டேலேயே வந்து டெங்குவை வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் டெங்கு. இதுல ட்ரீட்மெண்ட்ல அசிட்டோமினோஃபன், பாராசிட்டமால் அந்த மாதிரி கொடுக்கலாம். ரெஸ்ட் எடுக்கிறது, பிளென்டி ஆஃப் வாட்டர், பிளென்டி ஆஃப் ஃப்ளூயிட் அட்மினிஸ்ட்ரேஷன். இவ்வளவுதான் டெங்கு. நெக்ஸ்ட் இதுல இந்த கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம முன்னாடி டயபெட்டிஸ்லயே அந்த கவர்மெண்ட் ப்ரோக்ராம் பத்தி டிஸ்கஸ் பண்ணல. ஸோ டியூ டு எஜுகேஷனல் வந்து பெருசா நம்மளோட வில்லேஜ் சைட்லலாம் இல்லாததுனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஸ்கீம்ஸ் மூலமா தே ஆர் கிவிங் நாலேஜ் டு பீப்புள்ஸ் டு ஹூ ஆர் டோன்ட் ஹேவ் ஐடியா அபவுட் எனிதிங். அந்த மாதிரி என்ன பண்றாங்க, அடிக்கடி இந்த பிளட் சுகர் கேம்பெயின் கண்டக்ட் பண்றது. அண்ட் பிஹெச்சி இருக்குல்ல, இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் நம்மளோட வில்லேஜஸ் எல்லாம், இந்த பிஹெச்சில எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ட்ரக். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் காண்ட் அஃபோர்ட் மெடிகேஷன்ஸ் அண்ட் காண்ட் அஃபோர்ட் லேப் டெஸ்டிங். ஸோ அதனால கவர்மெண்ட் ஃப்ரீயான லேப் டெஸ்டிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஃப்ரீ மெடிகேஷன்ஸ் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தெரியும்ல, வீட்டில் இந்த சுகர் டெஸ்ட் வந்து ரேண்டமாக எடுத்து பார்க்கறது, அதுக்கான ட்ரக்ஸ் தர்றது, அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் கேம்பெயின் வச்சு எக்ஸசைஸ் பண்ண சொல்லி தர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ டெங்குவை கண்ட்ரோல் பண்றதுக்காக கவர்மெண்ட் நேஷனல் வெக்டார் பார்ன் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இன் திஸ் ப்ரோக்ராம் இதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தேவையில்லாத வாட்டர் அக்யூமுலேஷன் அது எல்லாமே சரி பண்றாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரீ டெஸ்டிங் ஆஃப் டெங்கு. ஃபீவரோட ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு டெங்கு இருக்கான்றத பார்த்து அதுக்கப்புறம் அவங்கள வந்து டயக்னோஸ் பண்ணி அவங்கள ஃப்ரீயா ட்ரீட் பண்றாங்க. இஃப் அந்த கண்டிஷன்ல வந்து அவங்களுக்கு வேற ஏதாவது செல்ஸ் அட்மினிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட்டிவ்ஸை வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இதை பத்தின அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நிறைய தருவாங்க. இந்த மாதிரி தண்ணியை எப்படி மெயின்டைன் பண்றது, அதிகமான ஃப்ளூரைட்ஸ் எல்லாம் போடுவாங்க தண்ணியில இல்ல. ஸோ இது எல்லாமே அந்த இன்ஃபெக்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ற ஆர் கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ஸ். ஓகேவா? மஸ்கிட்டோ கண்ட்ரோல், அதுக்கப்புறமா அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ். இவ்வளவுதான் டெங்கு. டெங்கு ஓகேவா? ஓகே மேம். ஓகே, புரிஞ்சுச்சா? டெங்கோட காசேட்டிவ் ஏஜென்ட் எது? ஏடிஸ் எகிப்தி. ஏடிஸ். ஏடிஸ் எகிப்தி. ஓகே. டெங்குவோட சிம்டம் என்ன? வாட் ஆர் ஆல் தி சிம்டம்ஸ்? ஃபீவர், மசில் பெயின், ஜாயிண்ட் பெயின். சப்ஆர்பிட்டல் பெயின். ஓகே. ரூட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்? Human to human, Human to mosquito bite. human through ஓகே ஓகே ஓகே. வாட் இஸ் தி டயக்னோசிஸ்? Platelets. சிபிசி, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்ல பிளேட்லெட் மானிட்டரிங். அடுத்து டெங்கு NS1 ஆன்டிஜன், டெங்கு IgG IgM, RT-PCR இது எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? அண்ட் வாட் இஸ் தி ட்ரீட்மெண்ட்? Supportive treatment, paracetamol, சப்போர்ட்டிவ் தெரப்பி. maintaining fluid. ஓகே ஓகே ஓகேவா? இதுல எந்த லிவர் என்சைம்ஸோட லெவல்ஸ் எலிவேட்டடா இருக்கும்னு பார்த்தோம், AST அண்ட் ALT. ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப ஞாபகமா இன்னும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. டு அவாய்ட் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். எதுக்காகன்னா, இப்போ நமக்கு ப்ரூஃபனோட மேஜரான ஒரு வேலைனா நம்மளோட பாடி பெயின், மசில் எக்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ரூஃபன் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பேஷண்ட் வந்து இந்த கண்டிஷன்ல நிறைய பாடி ஏக்ஸ் இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு ப்ரூஃபனை வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடாது. நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸை இந்த கண்டிஷன்ல அவாய்ட் பண்ணிடணும். ஓகேவா? The next topic is PCOS, polycystic ovary syndrome. ஓகேவா? So this is most common. PCOS யாருக்கு இருக்கும்? In what gender? PCOS, PCOD யாருக்கு இருக்கு? எந்த ஜெண்டருக்கு வரும்? ஃபீமேல் மேம். ஓகே. ஸோ டயாபெட்டிஸ் வந்து அது எப்படி எவ்வளவு ப்ரிவலன்ஸான டிசார்டரோ
டயபெட்டிஸ் வந்து எல்லா எல்லா ஜெண்டருக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். பட் பிசிஓஎஸ் அப்படின்றது திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் ஹார்மோனல் டிசார்டர்ஸ் இன் விமன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஏஜ். ஓகேவா? ஸோ விமென்ஸ்ல வரக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ல ரொம்ப ப்ரிடாமினண்டான டிசீஸ் தான் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கேரக்டரைஸ்டு பை irregular menstrual cycle, excessive androgen levels and multiple cysts in the ovaries. ஓகேவா? ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜென்ரலான ஐடியா தான். ஓகேவா? ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் வந்து ஹார்மோனல் டிசார்டர்னால வர்றது. இதனால என்ன ஆகும்னா irregularஆன menstrual cycle, இஃப் பிரெக்னென்ட் விமனா இருந்தாங்கன்னா மிஸ்கேரேஜஸ் காமனா இருக்கும். எக்ஸசிவ் ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ் நம்மளோட பிளட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பிசிஓஎஸ் எதை அஃபெக்ட் பண்ண போனா இட் வில் கோயிங் டு அஃபெக்ட் ஓவிலேஷன், ஃபெர்டிலிட்டி, மெட்டபாலிசம் அண்ட் ஓவரால் ஹார்மோனல் பேலன்ஸ். ஸோ இந்த ஹார்மோனல் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. லூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ப்ரொலாக்டின், growth ஹார்மோன், இந்த மாதிரி நிறைய ஹார்மோனல் இம்பேலன்சஸை இது வந்து லீட் பண்ணும். தைராய்டு ரொம்ப ஜென்ரலா தைராய்டையும் இது ட்ரிகர் பண்ணும். ஓகேவா? ஸோ டியூ டு எக்ஸசிவ் ஆண்ட்ரோஜன்னால ஓவரியன் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ எப்போ ஓவரி டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுதோ அப்போ டெஃபினட்டா என்ன ஆகும், அங்க நம்மளோட மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ பிசிஓஎஸ் கேரக்டரைஸ் பண்ணோம்னா நம்ம இப்போ எப்படி வந்து டயபெட்டிக் மெலிட்டஸ்னா பாலிஃபேஜியா, பாலிடிப்சியா, பாலியூரியா இருக்கணும்னு சொன்னோமோ அந்த மாதிரி பிசிஓஎஸ் எந்த ஒரு டேர்ம்குள்ள கேரக்டரைஸ் பண்றாங்கன்னா ரோட்டர்டாம் கிரைட்டீரியாஸ். ஓகேவா? என்ன கிரைட்டீரியா? ரோட்டர்டாம், ROTTERDAM. ஓகேவா? ரோட்டர்டாம் கிரைட்டீரியா. இதுல என்ன இருக்கும், இந்த ரோட்டர்டாம் கிரைட்டீரியால மொத்தம் 3 கிரைட்டீரியாஸ் வருது. இஃப் இந்த 3 கிரைட்டீரியாஸ்ல a person is having any 2 of criterias அப்படினாலே அவங்க வந்து PCOS patient தான் அப்படின்னு நம்ம we can easily characterize. அதுல என்னன்னா ஓலிகோ ஓவுலேஷன், ஹைப்பர் ஆண்ட்ரோஜனிசம், பாலிசிஸ்டிக் ஓவரி. ஸோ அதை நம்ம முன்னாடி இங்கவே பார்த்துட்டோம். எக்ஸசிவ் ஆண்ட்ரோஜன் லெவல், பாலிசிஸ்டிக் ஓவரி, ஒலிகோமெனியூரியா அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். இது இருக்குனாலே அது வந்து PCOS தான். இது மூணுத்துல ஏதாவது 2 இருந்தாலே the patient is confirmed as PCOS patient. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த எண்டோக்ரைன் டிசார்டர். ஓகேவா? ஆமா தானே, ஹார்மோனல் இம்பேலன்சஸ்னால வருதுன்னா அந்த டிசார்டர் எந்த கிளாசிபிகேஷனுக்கு கீழே வரும்னா எண்டோக்ரைன் டிசார்டர்ஸ்க்கு கீழே தான் வரும். ஸோ எக்ஸாக்ட் ஈட்டியாலஜி அப்படின்றது பிசிஓஎஸ்க்கு ஸ்டில் அன்னோன் ஆர் அன்கிளியர். ஓகேவா? ஈட்டியாலஜி இஸ் அன்னோன் தான். இதனால வருது அப்படின்ட்டு வி கான்ட் கேரக்டரைஸ். சரியா? பட் இதுல நம்ம ஜெனட்டிக் ப்ரீடெபாசிஷன் இருந்தா வரலாம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருந்தாலும் வரலாம் அப்படின்றது ஒரு ஜெனரலான வியூ. ரைட்? ஸோ ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் பிசிஓஎஸ் இருக்குன்னா வரலாம். அதுக்கப்புறமா லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஒபீஸா இருக்காங்க, ஹெல்தியான ஃபுட் ஹேபிட்ஸ் இல்ல, அதிகமான பெவரேஜஸ், அதிகமான கலோரி இன்டேக் இருக்கு அப்படின்னா அதனாலலாம் நம்மளோட ஓவுலேஷன் அஃபெக்ட் ஆகி அதனோட என் ப்ராடக்டா கூட இந்த பிசிஓஎஸ் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ ஈட்டியாலஜி வந்து அன்னோனா தான் இருக்கு. இந்த பிசிஓஎஸ் அப்படின்ற கண்டிஷன்லயும் நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப காமனா இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாக்ட் காஸ் அன்னோன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இன்க்ரீஸ்ட் ஆண்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் இருக்கும், ஜெனட்டிக் ப்ரீடெபாசிஷன், அஃப்கோர்ஸ் ஒபிசிட்டி இருக்கும், செடென்டரி லைஃப் ஸ்டைல்னால இருக்கும். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருவோம். இந்த கண்டிஷன்ல இர்ரெகுலர் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் இருக்கும், ஆர் ஒலிகோமெனோரியா, இன்ஃபெர்டிலிட்டி இருக்கும், ஹிர்சூட்டிசம்னா இப்போ நம்ம பார்த்திருப்போம்ல, ரொம்ப ரேரான கேர்ள்ஸை பார்க்கும்போது அதிகமான ஹேர் எங்கன்னா அவங்களோட முகத்துல இருக்கலாம். ஓகேவா? எக்ஸசிவான ஹேர், அதிகமான மீஸ் அவங்களோட உதட்டுக்கு மேல இருக்கலாம். அவங்களோட முகத்துல வந்து ஆக்னி மார்க்ஸ், நிறைய ஆக்னி மார்க்ஸ் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி அப்டமன் ரீஜியன்ஸ், அந்த மாதிரியான ரீஜியன்ஸ்லயும் அதிகப்படியான ஹேர், எக்ஸசிவ் ஹேர் growth இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவுமே இந்த பிசிஓஎஸ்க்கான ஒரு கேரக்டரைசேஷன். சரியா? irregular menstrual cycle, hirsutism, acne, oily skin, weight gain, multiple small ovarian cyst. இது வந்து நம்ம எதில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா USGல, அண்ட் ஏர் ஃபால் இருக்கும். இதெல்லாம் தான் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்ல பிசிஓஎஸ் கேரக்டரைஸ் பண்ணணும்னா ரோட்டர்டாம் கிரைட்டீரியா, அந்த கிரைட்டீரியா தான் வந்து மேஜரான கிரைட்டீரியா. ஸோ இந்த 3ல எனி அவுட் ஆஃப் 2 இருக்குனாலுமே அது வந்து இதுதான். நெக்ஸ்ட் டெஸ்ட் பண்ணலாம், ஹார்மோனல் டெஸ்ட், லூட்டினைசிங் ஹார்மோன், FSH, ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், டெஸ்டோஸ்டிரான், இது எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம்.
இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கூட பிசிஓஎஸ் வந்திருக்கலாம். ஸோ ஆஸ் வி டிஸ்கஸ்ட் முன்னாடி பார்த்த மாதிரி இந்த கண்டிஷன்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். ஸோ நம்ம குளுக்கோஸ் மானிட்டரிங்கும் இதில் பண்ணணும். லிப்பிட் ப்ரொஃபைல் எலிவேஷனும் இருக்கும். ஏன்னா டியூ டு ஃபுட் ஸ்டைல் ஹேபிட்னால லிப்பிட் ப்ரொஃபைல்ல சேஞ்சஸும் இருந்திருக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் டயக்னோசிஸ். ட்ரீட்மெண்ட்ல என்ன ட்ரீட்மெண்ட்னா ஹெல்தி டயட் அண்ட் இஃப் த பர்சன் இஸ் ஓவர் வெயிட் அப்படின்னா நம்ம வந்து அவங்கள வெயிட் லாஸ் பண்ண சொல்லலாம். வெயிட் லாஸ், அதுக்கப்புறமா வந்து பேலன்ஸ்டு டயட், லோ கலோரி டயட், இதெல்லாம் வச்சு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வரும்போது இந்த ஹார்மோனல் டிசார்டர்ஸை ரிவர்ஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மெடிகேஷன் தெரப்பில வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா மெட்ஃபார்மின் கொடுப்பாங்க. மெட்ஃபார்மின் கொடுத்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இதுலயுமே கன்சர்வேட்டிவ் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் சப்போர்ட் தான் தருவாங்க. ஓகேவா? ஸோ இதுல ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் வந்து தருவாங்க. எது கேக்குன்னா டு ரெகுலேட் சைக்கிள், அவங்களோட மென்ஸ்ட்ருவல் சைக்கிளை ரெகுலேட் பண்றதுக்காக கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் தருவாங்க. நெக்ஸ்ட் ஆண்ட்ரோஜன் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஆன்டி ஆண்ட்ரோஜன்ஸ் தருவாங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் ட்ரீட்மெண்ட்ல வரப்போகுது. ஸோ பிளட்ல இந்த பிசிஓஎஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஹார்மோனல் டெஸ்ட் மூலமா LH, FSH, டெஸ்டோஸ்டிரான், தைராய்டு ஃபங்க்ஷன், லிப்பிட் ப்ரொஃபைல், கார்டிசோல், இந்த மாதிரி ஹார்மோனல் லெவல்ஸ் செக் பண்றது மூலமா பிசிஓஎஸ் ரூல் அவுட் பண்ணலாம். டயக்னாஸ்டிக்ஸ்ல அல்ட்ராசவுண்ட், USG அப்டமன், சிடி, MRI இந்த மாதிரி எடுத்து ஓவேரியன் சிஸ்ட் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். அதே மாதிரி இன் திஸ் கண்டிஷன் அவங்களோட ஓவரி வந்து will be bigger than 2 to 3 sizes. நார்மலா இருக்கவங்கள விட 2 to 3% வந்து அவங்களோட ஓவரி பல்ஜ்னஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ தெர் இஸ் நோ யூனிவர்சல் ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறது, ஹார்மோனல் இம்பேலன்சஸை கரெக்ட் பண்றது, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை தர்றது மூலமா இந்த பிசிஓஎஸை ரிவர்ஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆர் இதனோட லெவல்ஸை நார்மலா பேலன்ஸ் பண்ணிக்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அண்ட் ஆக்னி இருக்கு, இல்ல எக்ஸசிவ் ஹேர்லாம் இருக்குன்னா அதுக்கு வந்து காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துப்பாங்க. காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமா இந்த ஆக்னி மார்க்ஸ் அண்ட் ஹேரை வந்து நம்ம இது பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம கேரக்டரைஸ் பண்ணிட்டோம் இவங்களுக்கு இர்ரெகுலர் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் இருக்கும் அப்படின்றது. ஸோ இஃப் ஒருத்தவங்களுக்கு இன்ரெகுலர் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் இருக்கு அப்படின்னால அது டெஃபினட்டா அவங்களோட ஃபெர்டிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும் ஒரு விமனுக்கு. ஸோ இந்த கண்டிஷன்ல இந்த பிசிஓஎஸ்ல இன்ஃபெர்டிலிட்டி த மோஸ்ட் காமனஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளிகேஷன். அதுக்கப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால டயபெட்டிக்ஸ் டெவலப் ஆகலாம். டியூ டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஹைப்பர் டென்ஷன் அது எல்லாமே வரலாம். டிஸ்லிபிமீடியா, ஒபிசிட்டி, மெட்டபாலிக் சிண்ட்ரோம், எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேஷியா. இந்த எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேஷியா இல்ல ஓவரியன் செல்ஸ் வந்து எக்ஸசிவான ஃபங்க்ஷனிங்க பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா தட் வில் லீட்ஸ் டு ஓவரியன் கேன்சர். அது ஒரு டெர்மினல் கண்டிஷன் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் காம்ப்ளிகேஷன். கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா RCH ப்ரோக்ராம், ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம் மூலமா ஸ்கிரீனிங் ஃபார் மென்ஸ்ட்ருவல் டிசார்டர்ஸை ஸ்கிரீன் பண்றாங்க. இதனோட இனிஷியல் ஸ்டேஜா எது இருக்கும்னா நம்மளோட ஹெல்த்தியான டயட். ஸோ அதனால அனீமியாவை ஸ்கிரீன் பண்றது, அனீமியாவை ட்ரீட் பண்றது, சப்போர்ட்டிவ் தெரப்பி, சப்போர்ட்டிவ் மெடிகேஷன்ஸ் அந்த மாதிரி தர்றது, நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ். நீங்க எல்லாருமே படிச்சிருக்கீங்க, தர்ஸ்டே ஆச்சுன்னா ஒரு நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் ஸ்கூல்ல தருவாங்க தெரியுமா? கொடுத்துருக்காங்களா அவங்க எல்லாருக்கும்? கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஒரு டேப்லெட் தருவாங்களே, டேப்லெட் கொடுத்துருக்காங்க எஸ் மேம் எஸ் மேம் என்ன டேப்லெட் அது? Iron tablet. அயன் டேப்லெட் அயன் டேப்லெட். ஓகேவா? ஏன்னா அயன் பசங்க எல்லாருமே வந்து அயன் சப்ளிமெண்ட்டை கம்மியா சாப்பிட்றதுனால இல்ல அனீமியா அதுக்கப்புறமா இந்த புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் அந்த டேர்ம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குவாஷியோர்கர், மராஸ்மஸ். ஸோ இது எல்லாமே அந்த குழந்தைங்களோட அடலசன்ட் ஏஜ்ல ஆர் அவங்களோட வளர்ற வயசுல வர்றதுனால அதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி அயன் சப்ளிமெண்ட் எல்லாம் கொடுத்து அவங்களோட ஹெல்த்தை வந்து பூஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அயன் சப்ளிமெண்ட் கொடுக்கறது, நேஷனல் ஹெல்த் மிஷன் இது மூலமா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கவுன்சிலிங், அடலசன்ட் ஹெல்த் கிளினிக்ஸ், ஃப்ரீயான USG ஸ்கிரீனிங், ஹார்மோன் டெஸ்டிங்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பண்றது, இதெல்லாம் தான் வந்து கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்க கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? டு ரூல் அவுட் PCOS. ஓகே 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 3 டாபிக்ஸும் புரிஞ்சதா? எஸ் மேம்
ஓகே, என்னன்னு பார்த்தோம் 3 டாபிக்ஸ்ல? எந்த கண்டிஷன்ஸ் பத்தி டயபெட்டிஸ், பார்த்தோம் சொல்லுங்க? லைஃப் ஸ்டைல் டயபெட்டிஸ், டிசீஸ், லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், லைஃப் லைஃப் ஸ்டைல் ஸ்டைல் டிசீஸ், டயபெட்டிக் மெலிட்டஸ், டயபெட்டிஸ், டெங்கு, பிசிஓஎஸ் பார்த்தோம் மேம். பிசிஓடி, What is the expansion of PCOS? PCOS expand பண்ணுங்க. polycystic ovary syndrome, Polycystic ovary syndrome. Polycystic ovary syndrome. Okay, PCOS is due to what? Hormonal imbalance. Due to It is an hormonal imbalance, excessive androgen. Excessive androgen. Okay வா? Androgen levels. சின்ன டவுட்டுங்க மேம். Okay, சொல்லுங்க. உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? ஹலோ மேம், கேக்குதுங்களாங்க மேம்? சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது. இப்போ பிசிஓடின்னு இருக்கு இல்லையாங்க மேம், இது ரெண்டும் சிமிலரா இல்ல இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்காங்க மேம்? பிசிஓஎஸ்க்கும் பிசிஓடிக்கும் சிமிலரான கண்டிஷன்ஸ் ரெண்டுமே வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல நடக்கக்கூடிய இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ்னால வர்றதுதான். ரெண்டுத்துக்குமே சிமிலரான ட்ரீட்மெண்ட்டும் தான் இருக்கும். எல்லாத்துக்குமே சிமிலரான ட்ரீட்மெண்ட் தான். இது எல்லாமே இது வந்து ஹார்மோனல் எண்டோகிரைனல் டிசார்டர்ஸ் தான். ஓகேங்க மேம். மைனரான வேரியேஷன்ஸ் இருக்கலாம், பட் சிமிலர். பிசிஓஎஸ் கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியுமா மேம்? கம்ப்ளீட்டாலாம் கியூர் பண்ண முடியாதுடா, பட் இந்த இன்ஃபெர்டிலிட்டியை ட்ரீட் பண்ணலாம். ஓகேவா? பட் இப்போ சொல்றாங்க நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம், நிறைய ஃபுட் ஸ்டைல் பேட்டர்ன் அந்த மாதிரிலாம் வச்சு அது ரிவர்சல்ல கொண்டு வர்றதா சொல்றாங்க. பட் எனக்கு அது ஷுவரா தெரியல அது ரிவர்சல் ஆக மாட்டேது. பட் இந்த இன்ஃபெர்டிலிட்டியை ட்ரீட் பண்ணலாம். இப்போ பிசிஓஎஸ்னால ஒருத்தவங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி இருக்கு, இர்ரெகுலர் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் இருக்குன்னா த்ரூ மெடிகேஷன் ஆர் த்ரூ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நம்ம இது எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணி இதனோட காம்ப்ளிகேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? அப்போ ஒரு சிலர் வந்து ஆபரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது வேண்டாம்னு சொல்லிட்டு, அப்படி ஆபரேஷன் பண்ணிட்டா அது அவங்களுக்கு ஆப்ரேஷன் வந்து எந்த மாதிரியான கண்டிஷன்ல பண்ணுவாங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஓவரியில வந்து அதிகமான சிஸ்ட் இருக்குன்னா, இப்போ ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் கேர்ளுக்கு ஓவரியன் சிஸ்ட் இருக்குன்னா, நம்மளால ஓவரியில வந்து எந்த எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து அவங்க பிரெக்னென்ட் ஆகணும், குழந்தை பெத்துக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இஃப் அவங்களுக்கு வந்து இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இல்ல, அவங்க குழந்தைலாம் இருக்கு அப்படின்னா, அப்போ நம்ம வந்து சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அது சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ணினதுக்கு அப்புறம் அதுல எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது. பட் மெடிசன்ஸ் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்க மேம். டு பேலன்ஸ் ஹார்மோனல் லெவல். அந்த ஹார்மோனல் லெவல்ஸை பேலன்ஸ் பண்றதுக்காக சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா மெடிசினல் சப்போர்ட் மட்டும் கொடுத்துப்பாங்க, டோசஸ் கம்மியா வச்சு. இப்போ எப்படி தைராய்டு இருக்கு, தைராய்டு கிளாண்டை வந்து நம்ம சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம். எய்தர் ஒரு சைட்ல இருக்க தைராய்டு கிளாண்டு இல்ல 2 சைட்ல இருக்க தைராய்டு கிளாண்டுமே எடுத்துடுறோம். பட் ஸ்டில் நம்ம வந்து அந்த மெடிசன்ஸ் போட்டு அதனோட லெவல்ஸை எக்ஸசிவ் ஆகாம பார்த்துப்போம். ஓகேங்க மேம். மேம் இப்போ இந்த பிசிஓடி இல்ல பிசிஓஎஸ் இருந்தா டைரக்டா தைராய்டுக்கும் ப்ராப்ளம் வருது, அதுக்கும் ஆகுதுன்றாங்களேங்க மேம். இப்போ இல்ல கம்பல்சரி பிசிஓடினா தைராய்டு ப்ராப்ளம் வருமாங்க மேம்? எல்லாமே வந்து ஹார்மோனல் தைராய்டு இஸ் ஆல்சோ அ எண்டோகிரைன் டிசார்டர். கரெக்ட் இல்ல? அதுவுமே ஒரு தைராய்டுன்றதும் ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோனல் செக்ரீஷன்ல எக்ஸசிவான செக்ரீஷனோ இல்ல லோவரான செக்ரீஷனோ இருக்கிறதுனால தான் தைராய்டு வந்து ஒருத்தவங்களுக்கு வருது. இது எப்படின்னா அடுத்தடுத்த ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணலாம், அடுத்தடுத்த ஹார்மோன்ஸை அஃபெக்ட் பண்ற மாதிரி தான். பட் இது இருந்தா அது கண்டிப்பா இதை லீட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. தைராய்டு இருக்கவங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரியும் இருக்குன்றது கிடையாது. பட் இன் சம் கேசஸ் ஹேப்பன்ட். ஆனா கம்பல்சரி கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் கேசஸ்ல பிரசன்ட் ஆகாது. தைராய்டு இருக்குன்னா தைராய்டு மட்டும்தான் இருக்கும். அது வந்து ஒர்சனா இருக்கு, அதை வந்து ட்ரீட் பண்ணல அப்படின்ற பட்சத்துல இது எல்லாமே ஒரே ஒரு குரூப் ஆஃப் எண்டோகிரைன் ஆர்கன்ஸ்ன்றதுனால அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. பட் ஆகணும்ன்ற அவசியம் கண்டிப்பா கிடையாது. பாலிசிஸ்டிக் ஓவரி இருந்தா தைராய்டு இருக்கணும்னு இல்ல, தைராய்டு இருந்தா பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கணும்னு இல்ல. ஓகே, வேற ஏதாவது இருக்கா டிஸ்கஸ் பண்றதுக்கு? மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கும் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் மேம்? காமனா டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் இது வந்து கார்போஹைட்ரேட்டோட ரெசிஸ்டன்ஸ்னால வர்றது.
கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் ட்ரிகர் ஆகிறதுனால கார்போஹைட்ரேட் வந்து நம்மளோட பாடியில லோவரா இருக்கிறதுனால வர்றது தான் டயபெட்டிக் மெல்லிட்டஸ். டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்னா வந்து இதுல வந்து யூரின் அதுக்கப்புறம் த்ரிஸ்ட் எல்லாம் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்ல டயபெட்டிஸ் மெல்லிட்டஸை விட ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? இதுல ரொம்ப ஹார்மோனல் ஆர்கன் வந்து நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்ல நிறைய ஆர்கன் டேமேஜஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம பார்த்த சிம்டம்ஸ் எல்லாமுமே ரொம்ப எக்ஸசிவா இருக்கும். ரொம்ப எக்ஸசிவான சிம்டம்ஸா இருக்கும். அது எதனால வர்றதுன்னா வாசோப்ரெசின் அப்படின்ற ஹார்மோன்னால வர்றதுதான் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். ஸோ அது தவிர்த்து டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வந்து ரொம்ப அன்ட்ரீட்டடா இருக்கு. ரொம்ப மெனி இயர்ஸ்க்கு இருக்குன்னா அது டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸாவும் கன்வெர்ட் ஆக சான்சஸ் இருக்கு. பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆனது தான். இது மெட்டபாலிசம் சேஞ்சஸ்னால வர்றது, அது வாசோப்ரெசின் அதனால வர்றது டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். அதே மாதிரி டயபெட்டிஸ் மெல்லிட்டஸை விட டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்ல சிம்டம்ஸ் சிவியரா இருக்கும். ஓகே, வேற ஏதாவது? ஸ்டூடெண்ட்ஸ் வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே தானா? இல்ல ஓகே, யாருக்கும் எந்த Thank you, டவுட்டும் ma'am. இல்லைல்ல? எஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் யுவர் டைம். ரொம்ப நல்லா ஓகே, இருந்தது செக்ஷன். தேங்க்யூ. எங்க கோல்டாட் சார்பாக ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறோம். அண்ட் தேங்க்யூ. பசங்களாம் ப்ளீஸ் நீங்களும் உங்களுடைய கிராட்டிடியூட் ஷேர் பண்ணிக்கலாம் மேம் கிட்ட. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க்யூ மேம். ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ. டாபிக்ஸ் ஏதாவது புரியலாட்டி சுரேஷ் அண்ணாட்ட கேளுங்க, அவர்கிட்ட சொல்றேன். வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாலும் அவர்கிட்ட கேளுங்க. ஓகேவா? ஓகே மேம். தேங்க்யூ so much for your cooperation. Okay,